ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் பிரம்மம், ஐயம் தட். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். தானாகவே ஒவ்வொன்றும் நடக்கின்றது. கேட்பவர், ஒரு ஞானி இறப்பாரா? மகாராஜ், அவர் உயிருடன் இருப்பதற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்டவர். நாம் தவிர்க்க முடியாததாக எடுத்துக்கொள்ளும் பிறப்பும் இறப்பும் அவருக்கும் தோன்றும். ஆனால் அசையாததில் இருக்கும் அசைவதை, மாற்றமில்லாததில் இருக்கும் மாற்றத்தை, முடிவில்லாததில் இருக்கும் முடிவை வெளிப்படுத்தும் ஒரு வழியாக. ஞானிக்கு எதுவும் பிறப்பதோ இறப்பதோ இல்லை என்றும், எதுவும் நிலையாக இருப்பதில்லை, எதுவும் மாறுவதில்லை என்றும், எல்லாமும் காலமற்று உள்ளவாறே உள்ளன என்றும் வெளிப்படையாக தெரியும். கேட்பவர், ஞானி அப்பால் உள்ளார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எதற்கு அப்பால்? அறிவிற்கு அப்பாலா? மகாராஜ், அறிவு அதன் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கொண்டுள்ளது. விழிப்புணர்வு இருத்தலுக்குள் வருகிறது, இருத்தலை விட்டு வெளியேறும். இது தினமும் நடப்பதும் கவனிக்கப்படுவதும் ஆகும். நாம் சில சமயங்களில் விழிப்புணர்வுடனும் சில சமயங்களில் விழிப்புணர்வு இல்லாமலும் இருப்பதை அறிவோம். நாம் விழிப்புணர்வில்லாமல் இருக்கும்போது அது நமக்கு ஒரு அஞ்ஞான மயமாகவோ அல்லது ஒரு வெறுமையாகவோ தோன்றும். ஒரு ஞானி தன்னை விழிப்புணர்வு உள்ளவராகவோ விழிப்புணர்வு இல்லாதவராகவோ அறிய மாட்டார். அவர் தூய விழிப்புணர்வில் ஆழ்ந்திருப்பார். ஆனால் மனதின் 3 நிலைகளுக்கும் அதன் உள் அடக்கத்திற்கும் ஒரு சாட்சியாக தன்னை அறிவார். கேட்பவர், இந்த சாட்சி பாவம் எப்போது ஆரம்பிக்கும்? மகாராஜ், ஒரு ஞானியை பொறுத்தவரை எதற்குமே ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. எப்படி உப்பு தண்ணீரில் கரைகிறதோ அப்படி எல்லாமும் தூய விழிப்புணர்வில் கரைகின்றன. ஞானம் சாஸ்வதமாக அஞ்ஞானத்தை மறுக்கிறது. அஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதுதான் ஞானம். இதற்கு அப்பால் இருப்பதை விவரிக்க முடியாது. கேட்பவர், நான் உடல் என்னும் உறுதியான நிலை எனக்குள் இருக்கிறது. நான் அஞ்ஞானத்தால் பேசுகிறேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒருவர் தன்னை உடலாக, உடல் மனமாக, மனோ உடலாக அல்லது தூய மனமாக உணரும் நிலை எப்போது ஆரம்பித்தது? மகாராஜ், விழிப்புணர்வின் ஆரம்பத்தை பற்றி நீ பேச முடியாது. காலத்தின் ஆரம்பத்தை பற்றிய கருத்துக்கள் விழிப்புணர்வில் தான் இருக்கின்றன. ஒன்றின் ஆரம்பத்தை பற்றி அர்த்தத்துடன் பேச நீ அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படி நீ வெளியே வந்த கணத்தில் அப்படி ஒன்று இல்லை என்றும் அப்படி ஒன்று எப்போதும் இருக்கவில்லை என்றும் அறிவாய். மெய் மட்டுமே உள்ளது. அதில் எந்த ஒன்றுமே அதன் சொந்த இருத்தலை கொண்டிருக்காது. எப்படி அலைகளை கடலிலிருந்து பிரிக்க முடியாதோ அப்படி தோன்றி இருப்பவை அனைத்தும் இருத்தலில் வேர் கொண்டு உள்ளன. கேட்பவர், கருத்து என்னவென்றால், நான் இங்கு இப்போது உங்களை கேட்கின்றேன். நான் உடல் என்னும் உணர்வு எப்போது தோன்றியது? நான் பிறந்த போதா அல்லது இன்று காலையிலா? மகாராஜ், இப்போது. கேட்பவர், ஆனால் நான் நேற்றும் அதை கொண்டிருந்ததாக எனக்கு ஞாபகம். மகாராஜ், நேற்றை பற்றிய ஞாபகமும் இப்போதுதான் உள்ளது. கேட்பவர், ஆனால் கண்டிப்பாக நான் காலத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு கடந்த காலமும் ஒரு எதிர்காலமும் உள்ளது. மகாராஜ், அவ்வாறுதான் நீ கற்பனை செய்கிறாய் இப்போது. கேட்பவர், ஆரம்பம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். மகாராஜ், இப்போது. கேட்பவர், முடிவை பற்றி என்ன சொல்வது? மகாராஜ், எதற்கு ஆரம்பம் இல்லையோ அது முடிவுறாது. கேட்பவர், ஆனால் என் கேள்வியை பற்றிய விழிப்புணர்வுடன் இருக்கிறேன். மகாராஜ், மெய்யற்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதை மெய்யற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். கேட்பவர், எனக்கு அந்த கேள்வி உண்மையானது. மகாராஜ், எப்போது உனக்கு உண்மையாக தோன்றியது? இப்போதுதானே? கேட்பவர், ஆமாம், இது மிகவும் உண்மையாக தோன்றுகிறது இப்போது. மகாராஜ், உன் கேள்வியில் உள்ள மெய்த்தன்மை என்ன? அது மனதின் ஒரு நிலை. மனதின் எந்த நிலையும் மனதை விட மெய்யாக இருக்க முடியாது. மனம் மெய்யானதா? அது பல நிலைகளின் தொகுப்புதான். ஒவ்வொரு நிலையும் அமைதியற்றது மற்றும் தற்காலிகமானது. எப்படி அமைதியற்ற தற்காலிகமான நிலைகளின் தொடர்ச்சியை மெய்யானது என்று கருதுவது? கேட்பவர், ஒரு மாலையில் கோர்க்கப்பட்டுள்ள முத்துக்கள் போல நிகழ்வுகள் தொடர்கின்றன எக்காலத்திலும். மகாராஜ், அவையெல்லாம் நான் உடல் என்னும் அடிப்படை கருத்தால் கோர்க்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவுமே ஒரு மனோநிலை. இதுவும் நீடித்து இருக்காது.
இதுவும் மற்ற நிலைகளைப் போல வந்து போகிறது. விசாரம் செய்யாததனால் மட்டுமே உடல் மனம் என்னும் பிரம்மை உள்ளது. விசாரம் இல்லாமை என்னும் நூலில்தான் மனதின் எல்லா நிலைகளும் கோர்க்கப்பட்டுள்ளன. அது ஒரு மூடிய அறையில் உள்ள இருட்டு போல. அது வெளிப்படையாக அங்கே உள்ளது. ஆனால் கதவை திறந்தால் அது எங்கு போகிறது? அது எங்கும் போவதில்லை. ஏனெனில் அது ஆரம்பத்திலேயே அங்கு இல்லை. மனதின் எல்லா நிலைகளும், எல்லா பெயர்களும் மற்றும் இருப்பவைகளின் வடிவங்களும் விசாரம் இல்லாமை, அலசி ஆராயாமை, கற்பனை மற்றும் எதையும் எளிதில் நம்புகிற குணம் ஆகியவற்றில் வேறு கொண்டுள்ளன. நான் என்று சொல்வது சரி, ஆனால் நான் இது நான் அது என்று சொல்வது விசாரம் இல்லாமை, பரீட்சிக்காமை, மனதின் வலிமை இல்லாமை, சோம்பேறி தன்மை ஆகியவற்றின் அறிகுறி. கேட்பவர் எல்லாமுமே வெளிச்சம் என்றால் இருள் எப்படி தோன்றியது? வெளிச்சத்திற்கு நடுவில் எப்படி இருள் இருக்க முடியும்? மகாராஜ், வெளிச்சத்திற்கு நடுவில் இருள் இல்லை. சுயத்தை மறப்பதுதான் இருள். நாம் மற்றவற்றில் சுயமற்றதில் ஈர்க்கப்பட்டால் சுயத்தை மறக்கிறோம். இதில் இயற்கைக்கு மாறானது எதுவும் இல்லை. ஆனால் ஏன் அதிகப்படியான பற்றுதலினால் சுயத்தை மறக்க வேண்டும்? அனுபவிப்பவர் அவருடைய அனுபவம் ஆகிய இரண்டிற்கும் எப்போதும் ஆதாரமாக இருப்பது சுயம் என்று ஒருபோதும் மறக்காமல் இருப்பதில் ஞானம் இருக்கிறது. கேட்பவர், என்னுடைய தற்போதைய நிலையில் நான் உடல் என்னும் கருத்து தானாகவே வருகிறது. ஆனால் நான் தூய இருத்தல் என்னும் கருத்தை உண்மையான ஆனால் அனுபவிக்காத கருத்தாக மனதின் மேல் திணிக்க வேண்டி உள்ளது. மகாராஜ், ஆமாம். சாதனா என்பது ஒருவரை வலுக்கட்டாயமாக அவருடைய தூய இருத்தல் என்பதிலும் விசேஷமான எதுவுமாகவும் அல்ல, ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி உள்ள விசேஷமான பகுதிகளின் கூட்டுத்தொகையாக அல்ல, எல்லா விசேஷமான பகுதிகளின் மொத்தமாகவும் அல்ல என்பதை ஞாபகப்படுத்துவதிலும் உள்ளது. எல்லாமும் மனதில்தான் இருக்கின்றன. உடலும் கூட மனதில் அளவற்ற எண்ணிக்கையில் உள்ள புலன் உணர்வுகளின் தொகுப்பாக உள்ளது. ஒவ்வொரு உணர்வும் கூட ஒரு மனோநிலை. நான் உடல் என்று நீ சொன்னால் அதை காண்பி. கேட்பவர், இதோ இங்கு உள்ளது. மகாராஜ், நீ அதை பற்றி நினைத்தால் மட்டுமே. மனமும் உடலும் இடைவேளை உள்ள நிலைகளே. இந்த நிலைகளின் வெளிப்பாட்டின் மொத்தம் இருத்தல் என்னும் மாயையை உருவாக்குகிறது. நிலையற்றதில் உள்ள நிலையானது என்ன, மெய்யற்றதில் உள்ள மெய்யானது என்ன என்று விசாரி. இதுதான் சாதனா. கேட்பவர், நிஜம் என்னவென்றால் நான் என்னை உடலாக நினைத்து கொண்டு இருக்கிறேன். மகாராஜ், உன்னை பற்றி நன்றாக நினை. உடல் என்னும் கருத்தை உள்ளே கொண்டு வராதே. அங்கு தொடர்ந்தபடி உணர்ச்சிகள், உணர்ந்தறிதல்கள், ஞாபகங்கள், கருத்துக்கள் ஆகியவையே உள்ளன. உடல் என்பது பல்வேறாக பிரிந்துள்ளவைகளை ஒன்றாக பார்க்கும் நம் இயல்பால் ஏற்படுத்தப்பட்ட மனத்தோற்றம். இதில் தவறு என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கேட்பவர், நான் உடல் என்று நினைப்பது மனதின் குறைபாடு என்று சொல்லப்படுகிறது. மகாராஜ், இவ்வாறு ஏன் பேச வேண்டும்? இம்மாதிரி சொல்வது பிரச்சனைகளைத்தான் உண்டு பண்ணும். சுயம்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் மற்றும் எல்லாமும் இறுதியாக சேரும் இடம். எதுவும் வெளிப்புறமானது அல்ல. கேட்பவர், உடல் என்னும் கருத்தால் தோற்று போனால் அது தவறு அல்லவா? மகாராஜ், உடல் பற்றிய கருத்தில் தவறு இல்லை. நான் உடல் என்னும் கருத்து கூட தவறு இல்லை. ஆனால் ஒருவரை ஒரு உடல் என்னும் கருத்துக்குள் மட்டுமே அடக்கிக் கொள்வதுதான் தவறு. மெய்யாக எல்லா இருப்பவைகளும் ஒவ்வொரு வடிவமும் என்னுடையதே, என் விழிப்புணர்விற்குள் இருப்பவையே. நான் யார் என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் வார்த்தைகள் நான் என்னவாக இல்லை என்று மட்டும்தான் விவரிக்க முடியும். நான் இருக்கிறேன். நான் இருப்பதால் எல்லாமும் இருக்கின்றன. ஆனால் நான் விழிப்புணர்விற்கு அப்பால் இருக்கிறேன். அதனால் விழிப்புணர்வில் நான் என்ன என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் நான் இருக்கிறேன். நான் யார் என்னும் கேள்விக்கு பதில் இல்லை. எந்த அனுபவமும் அதற்கு பதில் அளிக்க முடியாது. ஏனெனில் சுயம் எல்லா அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்டது. கேட்பவர், இருப்பினும் நான் யார் என்னும் கேள்வி சிறிதளவாவது உபயோகமானதே. மகாராஜ், அதற்கு விழிப்புணர்வில் பதில் இல்லை. அதனால் அந்த கேள்வி விழிப்புணர்வை கடந்து போக உதவுகிறது. கேட்பவர், நான் இங்கு இருக்கிறேன், இந்த கணத்தில். இதில் மெய்யானது என்ன, மெய்யற்றது என்ன? என் கேள்வி தவறானது என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். என் கேள்வியை சந்தேகப்படுவது எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். மகாராஜ், உன் கேள்வி தவறானது அல்ல, அவசியமற்றது. இங்கு இப்போது நான் இருக்கிறேன் என்று நீ சொன்னாய். அதோடு நிறுத்து. இது மெய்யானது.
ஒரு நிஜத்தை கேள்வியாக மாற்றாதே. அங்கு உன் தவறு இருக்கிறது. நீ அறிந்தவனும் அல்ல, அறியாதவனும் அல்ல. நீ மனமும் அல்ல, பொருளும் அல்ல. உன்னை மனம் மற்றும் பொருள் வடிவத்தில் விவரிக்க முயலாதே. கேட்பவர்: சற்று முன்னர் ஒரு பையன் ஒரு பிரச்சனையுடன் உங்களிடம் வந்தான். நீங்கள் சில வார்த்தைகள் சொன்னீர்கள். அவன் சென்று விட்டான். அவனுக்கு உதவினீர்களா? மகாராஜ்: நிச்சயமாக. கேட்பவர்: நீங்கள் எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? மகாராஜ்: உதவுவது என் இயல்பு. கேட்பவர்: அதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? மகாராஜ்: தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாகவே நடக்கிறது. கேட்பவர்: இருப்பினும் நீங்கள் ஒன்று சொன்னீர்கள், அது எதை அடிப்படையாக கொண்டது? மகாராஜ்: மக்கள் என்னிடம் என்ன சொல்கிறார்களோ அதை. ஆனால் நீதான் அதற்கு அத்தாட்சி கேட்கிறாய். எனக்கு தேவையில்லை. சரி செய்வது என் இயல்பில் இருக்கிறது. அதுதான் சத்தியம், சிவம், சுந்தரம். கேட்பவர்: ஒருவர் உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கிறார். நீங்களும் சொல்கிறீர்கள். எங்கிருந்து அது வந்தது? எந்த சக்தியினால் அது வேலை செய்கிறது? மகாராஜ்: அவருடைய சொந்த இருத்தல் அவர் மனதில் இயங்கி ஒரு எதிர்வினையை தூண்டுகிறது. கேட்பவர்: அதில் உங்களுடைய பங்கு என்ன? மகாராஜ்: எனக்குள் அந்த மனிதனும் அவருடைய சுயமும் சேர்ந்து வருகிறார்கள். கேட்பவர்: சுயம் ஏன் நீங்கள் இல்லாமல் அவருக்கு உதவக்கூடாது? மகாராஜ்: ஆனால் நான் தான் சுயம். நீ என்னை தனித்தவனாக கற்பனை செய்கிறாய். அதனால்தான் இந்த கேள்வி. என் சுயம் அவர் சுயம் என்று கிடையாது. சுயம் இருக்கிறது, எல்லோருக்குமான ஒரே சுயம். பல்வேறான பெயர்கள் மற்றும் உருவங்களாலும் மனம் மற்றும் உடல்களாலும் தவறாக வழிநடத்தப்பட்டு நீ பல சுயங்களை கற்பனை செய்கிறாய். நாம் இருவருமே ஒரே சுயம்தான். ஆனால் நீ அதற்கு பயப்படுவது போல தெரிகிறது. இந்த தனித்த சுயம், ஜீவாத்மா, பிரபஞ்ச சுயம், விஸ்வாத்மா பற்றி பேசுவது ஆரம்ப கற்றல் நிலை. அதை கடந்து செல், இருமையில் சிக்கிக் கொள்ளாதே. கேட்பவர்: உதவி தேவைப்படும் மனிதனுக்கே வருவோம். அவர் உங்களிடம் வந்தால் என்ன செய்வீர்கள்? மகாராஜ்: அவர் வந்தால் கண்டிப்பாக உதவி கிடைக்கும். ஏனெனில் அவர் உதவி பெற விதித்திருப்பதால் தான் வருவார். அதில் வினோதமானது எதுவும் இல்லை. நான் சிலருக்கு உதவி மற்றவர்களுக்கு மறுக்க முடியாது. வரும் அனைவரும் உதவி பெறுவார்கள். அதுதான் விதிமுறை. அது கிடைக்கும் வடிவம்தான் தேவைக்கேற்ப வேறுபடும். கேட்பவர்: அவர் ஆலோசனை பெற உங்களிடம் ஏன் வர வேண்டும்? அவருக்குள்ளேயே அது கிடைக்காதா? மகாராஜ்: அவர் கவனிக்க மாட்டார். அவர் மனம் வெளிப்புறமாக திரும்பி உள்ளது. ஆனால் நிஜமாக எல்லா அனுபவங்களும் மனதில்தான் உள்ளன. அவர் என்னிடம் வருவதும் உதவி பெறுவதும் கூட அவருக்குள்ளேயே இருக்கிறது. அவருக்குள்ளேயே ஒரு பதிலை கண்டுபிடிக்காமல் அவர் வெளிப்புறமாக ஒரு பதிலை கற்பனை செய்து கொள்கிறார். எனக்கு நான் என்று, நபர் என்று, கொடுப்பது என்று ஒன்றும் இல்லை. எல்லாமும் மனதில் தற்காலிகமான ஒரு சிமிட்டல். நான் அளவற்ற சாந்தம் மற்றும் அமைதி. அதில் எதுவும் தோன்றுவது இல்லை. ஏனெனில் தோன்றும் எல்லாமும் மறையும். மெய்யாக யாரும் உதவி வேண்டி வருவதும் இல்லை, யாரும் உதவி செய்வதும் இல்லை, யாரும் உதவி பெறுவதும் இல்லை. இவை எல்லாமுமே விழிப்புணர்வில் ஒரு காட்சி மட்டுமே. கேட்பவர்: இருப்பினும் உதவக்கூடிய சக்தி உள்ளது. அந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவரோ அல்லது ஒன்றோ இருக்கிறது. அதை கடவுள் என்றோ, சுயம் என்றோ, பிரபஞ்ச மனம் என்றோ சொல்லலாம். பெயரை பொருட்படுத்த வேண்டியதில்லை. நிஜமான நிலைதான் முக்கியமானது. மகாராஜ்: இந்த புரிதல் உடல் மனதினுடையது. தூய மனம் உள்ளவற்றை உள்ளவாறு பார்க்கிறது. விழிப்புணர்வில் உள்ள குமிழிகளாக இந்த குமிழிகள் தோன்றுகின்றன, மறைகின்றன, திரும்பவும் தோன்றுகின்றன. மெய்யான இருத்தல் இல்லாமல் குறிப்பிட்ட காரணம் எதுவும் அதற்கு சொல்ல முடியாது. ஏனெனில் ஒவ்வொன்றுக்கும் எல்லாமும் காரணம். ஒவ்வொன்றும் எல்லாவற்றையும் பாதிக்கின்றது. ஒவ்வொரு குமிழியும் ஒரு உடல். எல்லா குமிழிகளும் என்னுடையவையே. கேட்பவர்: உங்களுக்கு எல்லாவற்றையும் சரியாக செய்யும் சக்தி உள்ளதென்று சொல்கிறீர்களா? மகாராஜ்: என்னிலிருந்து தனித்த எந்த சக்தியும் கிடையாது. அது என் இயல்பு. அது என் ஆதாரத்திலேயே கலந்து இருக்கிறது. அதை உருவாக்கும் திறன் என்று சொல்லலாம். தங்க கட்டியிலிருந்து நகைகள் செய்யலாம். அப்படி செய்யப்படும் ஒவ்வொன்றும் தங்கமாகத்தான் இருக்கும். அதே போல நான் எந்த மாதிரியாக தோன்றினாலும், என்ன செயல் புரிந்தாலும் நான் நானாகத்தான் இருப்பேன். ஸ்திரமான, அசைக்க முடியாத, சுதந்திரமான நானாக. நீ உலகம் என்றும் படைக்கப்பட்டது என்றும் சொல்வது என் தன்னிச்சையான உண்மையான இயல்பு. எது நடக்கிறதோ அது நடக்கிறது. ஆனால் எல்லாமும் ஆனந்தத்தில் முடிவது என்பது என் சுபாவம். கேட்பவர்: ஒரு முட்டாள்
தாய் மெத்தில் ஆல்கஹாலை கொடுத்ததால் ஒரு பையன் குருடாகி விட்டான். நான் அவனுக்கு உதவுமாறு உங்களை வேண்டுகிறேன். நீங்கள் மிகவும் வாஞ்சையுடன் இருக்கிறீர்கள், உதவவும் ஆர்வமாக இருக்கிறீர்கள். எந்த சக்தியினால் நீங்கள் அவனுக்கு உதவ முடியும்? மகாராஜ், அவனுடைய பிரச்சனை என் விழிப்புணர்வில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்கு அது அழிக்க முடியாதவாறு இருக்கும். விழிப்புணர்வு வேலை செய்யும். கேட்பவர், நான் உங்களை உதவ சொன்னது ஏதாவது வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? மகாராஜ், நீ வேண்டுவதும் அந்த பையனின் பார்வையின்மையின் ஒரு பகுதியே. அவன் குருடாய் இருப்பதால் நீ கேட்கிறாய். நீ எதையும் புதிதாக சேர்க்கவில்லை. கேட்பவர், ஆனால் உங்கள் உதவி ஒரு புது அம்சமா? மகாராஜ், இல்லை, எல்லாமும் அந்த பையனின் பார்வை இல்லாமையில் அடங்கியுள்ளது. அம்மா, பையன், நீ, நான், மற்ற எல்லாமும் அதில் அடங்கியுள்ளன. அது ஒரே நிகழ்ச்சி. கேட்பவர், அந்த பையனின் பிரச்சனையை பற்றி கலந்து ஆலோசிப்பதும் கூட முன்பே விதிக்கப்பட்டது என்று சொல்கிறீர்களா? மகாராஜ், வேறு எப்படி? எல்லா நிகழ்வுகளும் அவற்றின் எதிர்காலத்தை கொண்டுள்ளன. அந்த பையன் விழிப்புணர்வில் தோன்றுகிறான். நான் அதற்கு அப்பால் உள்ளேன். நான் விழிப்புணர்வுக்கு கட்டளையிடுவதில்லை. விழிப்புணர்வின் தன்மைக்குள் எல்லாவற்றையும் சரி செய்வது இருக்கிறது என்று எனக்கு தெரியும். விழிப்புணர்வை அதன் உருவாக்கங்களை கவனித்துக் கொள்ள விட்டுவிடு. அந்த பையனின் துன்பம், உன் பச்சாதாபம், நான் கேட்பது, விழிப்புணர்வு வேலை செய்வது எல்லாமும் ஒரே ஒரு நிஜம். பகுதிகளாக பிரித்து கேள்வி கேட்காதே. கேட்பவர், நம் மனங்கள் எவ்வளவு வினோதமாக வேலை செய்கின்றன பார்த்தீர்களா? மகாராஜ், நீதான் வினோதமானவன், நான் அல்ல. நான் இயல்பாக இருக்கிறேன், புத்திசாலித்தனத்துடன் இருக்கிறேன். நான் உள்ளவற்றை உள்ளவாறு பார்க்கிறேன். ஆகையினால் அவற்றை பார்த்து நான் பயப்படுவதில்லை. ஆனால் நீ இருக்கும் நிஜத்தை பார்த்து பயப்படுகிறாய். கேட்பவர், நான் ஏன் பயப்பட வேண்டும்? மகாராஜ், உன்னை பற்றி அறியாமை உன்னை பயப்பட வைக்கிறது. மேலும் நீ பயப்படுகிறாய் என்று உனக்கு தெரியாது. பயப்படாமல் இருக்க முயற்சி செய்யாதே. அறியாமை என்னும் உன்னை சுற்றியுள்ள கூட்டை உடைக்க முதலில் முயற்சி செய். மக்கள் இறப்பதற்கு பயப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு இறப்பு என்பது என்னவென்றே தெரியாது. ஞானி அவர் இறப்பதற்கு முன்பே இறந்து விடுவார். பயப்பட எதுவும் இல்லை என்று அவருக்கு தெரியும். உன் சொரூப ஞானத்தை நீ அறியும் கணத்தில் நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாய். இறப்பு சுதந்திரத்தையும் வலிமையையும் கொடுக்கிறது. நீ உலகில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்தை பொறுத்தவரையில் இறக்க வேண்டும். பிறகு உலகமே உனக்கு சொந்தமாகி அது உன் உடலாகவும் உன் நபர் தன்மையாகவும் கருவியாகவும் ஆகிவிடும். முற்றிலும் சுதந்திரமாக இருப்பதன் ஆனந்தம் விவரிக்க முடியாதது. மாறாக சுதந்திரத்திற்கு பயப்படுபவரால் இறக்க முடியாது. கேட்பவர், இறக்க முடியாதவரால் வாழ முடியாது என்று சொல்கிறீர்களா? மகாராஜ், நீ எப்படி வேண்டுமானாலும் சொல். பற்றுதல் என்பது பிணைப்பு, பற்றற்று இருப்பது சுதந்திரம். அபிலாசைப்படுவது அடிமைத்தனத்தை விளைவிக்கும். கேட்பவர், நீங்கள் காப்பாற்றப்பட்டால் உலகம் காப்பாற்றப்படும் என்று இதிலிருந்து நான் புரிந்து கொள்ளலாமா? மகாராஜ், மொத்தமாக பார்த்தால் உலகத்தை காப்பாற்ற வேண்டியது இல்லை. மனிதன் தவறு செய்கிறான், அதனால் துன்பத்தை உருவாக்குகிறான். அது ஞானியின் பிரக்ஞையின் எல்லைக்குள் வரும்போது சரி செய்யப்படுகிறது. அவருடைய இயல்பு அப்படிப்பட்டது. கேட்பவர், நாம் ஆன்மீக முன்னேற்றம் என்பதை கவனிக்கலாம். ஒரு சுயநலமான மனிதன் இறை நாட்டமுடையவனாக மாறி தன்னை கட்டுப்படுத்தி எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் செம்மைப்படுத்தி ஆன்மீக பயிற்சி எடுத்து அவனுடைய மெய்யான இருத்தலை அறிகிறான். இந்த மாதிரியான முன்னேற்றம் காரண காரிய தொடர்பினால் ஏற்படுகிறதா அல்லது எதேச்சையானதா? மகாராஜ், ஒவ்வொன்றும் தானாகவே நடக்கிறது, தன்னிச்சையாக என்பது என் கருத்து. ஆனால் மனிதன் ஒரு பலனுக்காகவும் ஒரு குறிக்கோளுக்காகவும் உழைப்பதாக கற்பனை செய்கிறான். அவன் எப்போதும் ஒரு பரிசை மனதில் வைத்துக்கொண்டு அதற்காக உழைக்கிறான். கேட்பவர், ஒரு முரட்டு பண்படாத மனிதன் பரிசு இல்லை என்றால் வேலை செய்ய மாட்டான். அவனுக்கு வெகுமதிகள் கொடுப்பது அவசியம் அல்லவா? மகாராஜ், அவன் தனக்கு வெகுமதிகளை எப்படியாவது உருவாக்கி கொள்வான். முன்னேற்றம் என்பது விழிப்புணர்வின் இயல்பில் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. ஒரு நோக்கத்திலிருந்து மற்றொன்றிற்கு முன்னேறி அவனுடைய அபிலாசைகள் பூர்த்தி அடைய குருமார்களை தேடி போவான். அவனுடைய இருத்தலின் விதிமுறைகளால் திரும்புகின்ற வழியை நிவிருத்தி கண்டுபிடிக்கும் போது அவன் எல்லா நோக்கங்களையும் விட்டுவிடுவான். ஏனெனில் உலகத்திடம் அவனுக்கு இருந்த ஆர்வத்தை இழந்திருப்பான். அவனுக்கு மற்றவர்களிடமிருந்தோ அல்லது தன்னிடமிருந்தோ எதுவும் தேவைப்படாது. அவன் எல்லாவற்றை பொறுத்தவரையிலும் இறந்தவனாகி விடுவான். ஆனால்
எல்லாமும் நடக்கும். எதுவுமே வேண்டாதிருப்பதும் எதுவுமே செய்யாதிருப்பதும் உண்மையான உருவாக்குதல். உலகம் தன்னுடைய இதயத்தில் வெளிப்படுவதையும் மறைவதையும் கவனிப்பது ஒரு ஆச்சரியம். கேட்பவர் உள்முக முயற்சிக்கு பெரிய தடையாக இருப்பது சலிப்புத்தன்மை. சாதகன் சலிப்படைகிறான். மகாராஜ், தாமச குணமும் ராஜச குணமும் ஒன்றாக வேலை செய்து சாத்வீக குணத்தை கீழ்நிலையில் வைத்திருக்கின்றன. சாத்வீகம் தோன்றுவதற்கு முன்னால் தாமச குணத்தையும் ராஜச குணத்தையும் வெல்ல வேண்டும். இவையெல்லாம் சரியான இடத்திலும் காலத்திலும் தன்னிச்சையாக நடைபெறும். கேட்பவர், அப்படியானால் முயற்சி தேவையில்லையா? மகாராஜ், முயற்சி எப்போதும் தேவையோ அப்போது அது தோன்றும். எப்போது முயற்சி இல்லாதிருப்பது அவசியமோ அப்போது அந்த நிலை இருக்கும். வாழ்க்கையோடு நீ போராட வேண்டியது இல்லை. அதனுடன் வெறுமனை மிதந்து செல். தற்கணத்தில் உள்ள வேலைக்காக உன்னை முழுவதும் ஈடுபடுத்து. அதுதான் தற்கணத்திற்காக தற்கணத்தில் இறப்பது. ஏனெனில் வாழ்வது என்பது இறப்பது. இறப்பில்லாமல் உயிர் வாழ்வது என்பது இருக்க முடியாது. கேட்பவர், உலகத்தை முன்னேற்ற முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. நான் என்ன செய்வது? மகாராஜ், உலகமும் ஆத்மாவும் ஒன்று. அவை பரிபூரணமாக உள்ளன. உலகம் என்று சொல்லக்கூடிய எதுவும் இல்லை. சுயமாகிய ஆத்மாதான் எல்லாமும் என்னும் முக்கியமான கருத்தை பிடித்துக்கொள். உன் மனோபாவம்தான் பிழையானது. அதற்குத்தான் சீரமைப்பு தேவை. இந்த சீரமைப்பு தான் சாதனா என்று சொல்லப்படுவது. உன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உன் முழு சக்தியையும் தெளிவிற்கும் சுயநலமற்ற தன்மைக்கும் வழிவிட உபயோகப்படுத்துவதன் மூலம் அதை அடைவாய். ஆனால் உண்மையில் இவையெல்லாம் தவிர்க்க முடியாத வளர்ச்சியின் அறிகுறிகளை. பயப்படாதே, தடுக்காதே, தாமதிக்காதே. நீ என்னவோ அதாக இரு. பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் முயற்சி செய். உண்மையாக பரீட்சித்து பார். உன் வாழ்க்கையை வடிவமைக்க உன் மெய்யான இருத்தலுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அதற்கு நீ வருத்தப்பட மாட்டாய். தொடரும். ஓம்.